6 மாதம் 3323 பேர். இது ஏதோ ஒரு எண் நம்பர்லாம் கிடையாது. இது 3323 கனவுகள். கனடாவில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு வந்த 3323 இந்தியன்ஸ் இந்த வருஷம் முதல் பாதியிலேயே திரும்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. டீபோர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ டீபோர்ட் பண்ணப்பட்ட முதல் இடத்துல யார் இருக்கா தெரியுமா? மெக்சிகோ கண்ட்ரி கிடையாது, இந்தியா. ஏன் இப்படி நடக்குது? இது யாருக்கு நடக்குது? நம்மளை இது எப்படி பாதிக்கும்? எப்படி இதில் இருந்து தப்பிக்கிறது? இப்படி பல கேள்விகள் கன்ஃபியூஷனோட இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கிளீனாக மக்களுக்கு சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. நான் கனடாவில் 7 வருஷமாக இருக்கிறேன். இது என்னுடைய நேரடி சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். ஏன்னா என்னால் ஒரு 2-3 பேருக்கு உதவி பண்ண முடிஞ்சால் அதுவே ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நேர்மையான பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யாரோ ஒரு ஆளுக்கு எதிர்காலத்தை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, வாங்க நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். முதல்ல உண்மையான எண்கள் நம்பர்ஸை பார்ப்போம். இது என்னுடைய கருத்தில் கனடா பார்டர் சர்வீஸ் ஏஜென்சி, அதாவது CBSA, அவங்களோட அஃபிஷியல் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கடந்த சில வருஷம் எப்படி இந்த டீபோர்டேஷன் நடந்துட்டு இருக்கு. 2021 எடுத்தீங்கன்னா 603 இந்தியன்ஸை டீபோர்ட் பண்ணியிருக்காங்க. 2022 786, 2023 1132, 2024 2004, 2025 3779, இப்போ 2026 6 மாதம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளாடி 3323, அதாவது போன வருஷம் முழுசா எடுத்த டீபோர்ட் பண்ண நம்பரை எடுக்கும்போது 88% ஆல்ரெடி 6 மாதத்திலே கடந்துட்டாங்க. இந்த வேகத்தில் போனால் இந்த வருஷம் ஒரு புதிய ரெக்கார்டை படைப்பாங்க டீபோர்டேஷனில். சரி, இதை இன்னும் ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா CBSAவோட ரிமூவல் இன் ப்ரோக்ரஸ் லிஸ்ட், அதாவது திரும்பி அனுப்பப்பட காத்திருக்கும் பட்டியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்தியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 7669 பேர். எல்லா நாட்டையும் விட ரொம்ப அதிகம். மொத்தமாக பார்த்தா 2025 மட்டும் CBSA 22,500 பேரை நாடு கடத்தியிருக்காங்க. அது அவங்க சரித்திரத்திலேயே அதிகம். இப்போ வாரம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 400 பேரை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு அதை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். கடந்த சில வருஷமா கனடா நிறைய டெம்பரரி ரெசிடென்ட்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அதில் ஒரு பெரிய பகுதி முக்கியமாக இந்தியாவில் இருந்து தான் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? விலைவாசி அதிகமாகிடுச்சு, ரெண்டல் இன்கம் அதிகமாகிடுச்சு, வீட்டுடைய விலை அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் பிரச்சனைனால அதனால இப்போ கனடா அந்த எண்ணிக்கையை குறைக்க பார்க்குது. அதோட நிறைய பேரோட விசா பெர்மிட் எல்லாம் 2025-26 முடிஞ்சு போகுது. அப்போ ஸ்டேட்டஸ் இல்லாமல் ஆயிடுறாங்க. அதனால தான் டைரக்டாகவே இவங்க எல்லாருமே ரிமூவல் லிஸ்டில் வந்துடுறாங்க. இப்போ ஒரு நேர்மையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இந்தியன்ஸ் ஏன் டீபோர்ட் ஆகுறாங்க? நாடு வாரியாக நீங்கள் கணக்கெடுத்தா CBSA தனியாக வெளியிடல எதனால இந்தியன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு எந்த தகவலும் இல்லை. அதனால் நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக ரிமூவலுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? 1, விசாவோட காலம் முடியுது. அதுக்கு அப்புறம் கூட நம்ம ஓவராக இங்கே ஸ்டே பண்ணுறோன்னா ஓவர் ஸ்டே, இது ஒரு முக்கியமான காரணம். 2, ரெஃப்யூஸ் இல்லைன்னா அசைலம் கிளைம் பண்ணி நிராகரிக்கப்படுறது. ஸோ 3வது விஷயம் ஸ்டடி பெர்மிட், ஒர்க் பெர்மிட், விதிமுறைகளை மீறுறது, இதனாலேயும் நடக்கும். 4வது விசா ஃப்ராட், போலி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது. இதோட சமீபத்தில் கனடா சில ஸ்டடி ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் கிரைம்லையும் ஈடுபட்டிருக்காங்க. இது கனடா கவர்மெண்ட்டே ரொம்ப கவலை தெரிவிச்சிருந்தாங்க. ஸ்டூடெண்ட் பெர்மிட்டாக வந்து இங்கே பல கிரைம்ஸில் ஈடுபடுறாங்கன்ட்டு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, டீபோர்ட் ஆகிறவங்க எல்லாருமே பெரும்பாலானவங்க குற்றவாளிங்க கிடையாது. பெரும்பாலும் என்ன பிரச்சனை வரும்னா பேப்பர் ஒர்க், ஸ்டேட்டஸ், ரிஜெக்டட் கிளைம், இது மாதிரி காரணங்களால தான் டீபோர்டேஷன் நடக்குது. இப்போ கொஞ்சம் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கனடாவில் ரிமூவலில் 3 வகை இருக்குது. 1 டிபார்ச்சர் ஆர்டர், 2வது எக்ஸ்க்ளூஷன் ஆர்டர், 3வது டீபோர்டேஷன் ஆர்டர். சரி, இதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதது என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு டிபார்ச்சர் ஆர்டர் வந்தால் 30 நாளில் நீங்கள் சொந்த விருப்பத்தில் வெளியேறி இருக்கணும். அப்படி நீங்கள் போகலைன்னா அதுதான் ஒரு டீபோர்டேஷன் ஆர்டராக மாறிடும்.
அப்புறம் மறுபடியும் கேனடா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா மாறிடும். அதனால ஒரு ஆர்டர் வந்தா பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. உடனே ஒரு நல்ல இமிகிரேஷன் லாயரை பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மக்களுக்கு வருவோம். இந்த நியூஸை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா அலட்சியமாகவும் இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு முதல்ல விஷயம் ரொம்ப கிளியரா புரியணும். சரியான ஸ்டேட்டஸ்ல சட்டப்படி இருக்கிறவங்களுக்கு இதுல எந்த கவலையும் கிடையாது. இந்த நாடு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒண்ணு உங்க விசா பெர்மிட் காலத்தை எப்பவுமே கவனிச்சுக்கோங்க. முடிகிற தேதிக்கு முன்னாடியே ரினிவல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க. 2 ஸ்டேட்டஸ் இல்லாம ஒரு நாள் கூட இருக்காதீங்க. 3 எந்த ஒரு லெட்டர் நோட்டீஸ் வந்தாலும் அதை புறக்கணிக்காதீங்க. 4வது விஷயம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஒரு லைசென்ஸ்ட் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் இல்லைன்னா லாயர்ஸை மட்டும் நம்புங்க. ஏஜென்ட்கள் சொல்ற எல்லாத்தையும் கண்ணை மூடி நம்பாதீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப கொஞ்சம் பெருசா யோசிச்சு பாருங்க. இது வெறும் கனடாவுடைய கதை கிடையாது. உலகம் முழுக்க இப்போ இந்த இமிகிரேஷன் கதவுகள் அடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. அமெரிக்காவா இருக்கட்டும், யூகேயா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, எல்லா இடத்திலையும் விதிமுறைகள் கடினமாக்கப்படுது. இப்போ இதுல இருந்து ஒரு பாடம் நம்ம கத்துக்க வேண்டியது, ஒரு நாட்டுக்கு போறது ஒரு மேஜிக் டிக்கெட் எதுவும் கிடையாது. அங்க போய் சட்டப்படி கண்ணியமா கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை கட்டுறது தான் உண்மையான வெற்றி. எப்பவுமே ஷார்ட்கட்ஸை தேடாதீங்க. ஏஜென்ட்டுக காட்டுற எளிய வழி பல நேரம் ஒரு பொறி, சரியான வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது தான் எப்போவுமே ஒரு பாதுகாப்பான வழி. 3323 எண் பின்னாடி எத்தனை குடும்பம் இல்லையா? 3323 குடும்பம் இருக்கு. இந்த கதையை பார்த்து கனடாவை வெறுக்காதீங்க. இந்த நாடு இன்னும் நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த வாய்ப்பை சட்டப்படி சரியாக பயன்படுத்துறது தான் முக்கியமான விஷயம். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியும். நாடு உங்களுக்கு கதவு திறக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள நிலைச்சு நிற்கணும்னு சொன்னால் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கனடாவுக்கு எந்த வருஷம் வந்தீங்க? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது உதவும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. கனடாவிலிருந்து உங்கள் அருள். கீப் லேர்னிங், கீப் ஷேரிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸ்டே டியூன். தேங்க்யூ.